நீ நீ பெரியவாளத்துல போய் சேவிக்கலன்னு நினைக்கிறேன். நல்ல சத்குருவ நீ அடையலேன பெரியவாள போய் சேவிச்சிருந்தியானா அவ தர்மம் சொல்ற போது சொல்லியிருப்பாள், தூங்குறவன் எழுப்பப்படாதுன்னு. ரொம்ப சின்ன புத்தி உள்ள மனுஷன் தெரியுது. உன்னை பார்த்தா எத்தனை மிருகங்கள் உன்னை கண்டு கதற முடியா பண்ணி, எத்தனை யானைகள் கால் ஒடிய முடியாது, துதிக்க ஒடிய முடியாது, பயந்து ஓடுறது உனக்காக. இப்படி என்னதுக்காக இங்க வந்து சத்தம் போட்டு உனக்கு என்ன காரியம் இங்கே வந்து காட்டாராம் முனிவார் பீமனை பார்த்து. யாரு நீ, என்னத்துக்காக இங்க வந்து, எந்த ஊர் உனக்கு? பூஹிகத்வம் கிமர்த்தம் என்ன காரியமாய் நீ இங்க வந்து இந்த காட்டுக்கு? தேவலோகத்துக்கு மார்க்கமாக்கம் இது. இன்னமே மனுஷன் போக முடியாது. தேவலோகஸ்ய மார்கோயம் மனுஷாலிங்க போக முடியாது இனி. ஆகினால நீ போகவே முடியாதுன்னு சொன்னாராம் ஹனுமான். ஆனா என்னமோ ரொம்ப தூரம் வந்துட்டே நீ சமப்பட்டு, இவ்வளவு தூரம் கூட வர முடியாது மனுஷன். என்னமோ வந்துட்டே வந்த நீ சௌகரியமா போகணும். இது ஒண்ணு எல்லாம் அமிர்தத்துக்கு ஒப்பான பழங்கள்லாம் வச்சிருக்கேன். தட்டு தட்டா இருக்கு, எடுத்து சாப்பிடு. பேசாம தீர்த்தத்தை குடிச்சிட்டு ஊருக்கு போயிச்சு ஒரு நாளாம் ஹனுமார். கல்பாணி மூலானி பலானி இன்னமே நீ இங்க தாண்டி கிண்டி வந்தேன்னா வதத்தை அடைஞ்சு விடுவேன். நிச்சயம் உனக்கு வசமாய்விடும். இந்த பழத்தை சாப்பிட்டு ஊருக்கு போனாராம் ஹனுமார். பீமனை பார்த்து அரக்கண் திறந்துகிண்டு ரொம்ப அனாயாசமா அவனை லட்சியம் பண்ணாம சொன்னாளா ஹனுமார். பீமன் வந்து இந்த வார்த்தைக்கெல்லாம் பயப்படுவான். பீமசேனன் உடனே பீமன் பார்த்தான். நீங்கள் யாருன்னு கேட்டான் அவரை. கோபவான் நிமித்தம் நீங்கள் யாரு? இந்த குரங்கு வருஷம் என்னத்துக்கு போட்டுருந்தேன்? நிஜ குரங்கில்லே நீங்கள் சொல்லிட்டு யோக்கியனான கத்திரியனாகினால உடனே தானாருங்கிறத சொன்னான் பீமன். அவன் யோக்கியாளா இருக்கிறவாள், நீங்கள் யாருன்னு கேட்டு தன்னை சொல்லி விடுவாள். அவன் போக்குலியா இருக்கணும், நம்ம யாருன்னு கேட்பான். இவன் தன்னுடைய அட்ரஸ் எல்லாம் சகலத்தையும் சொல்லுவான். எனக்கு அந்த ஊரு இந்த ஊருவா எங்க ஊரு அங்கே இருந்து 3.5 மைல் 2 மைல் இதெல்லாம் ஆறு ஒன்ன காட்டா ஆறுன்னு காட்டா எனக்கு சொல்லிட்டு கூடாதோ சகலத்தையும் இருட்டு நீங்கள் ஆறும் நாரா இருந்தா அவனுக்கு என்னமா அப்புறம் பூக்கி அப்புறம் பதில மாட்டாங்க. யோக்கியாளா இருக்கிறவா அழகா பேசுவாள். நீங்கள் ஆறுன்னு காட்டா பீமன் கேட்டு உடனே தன்னை சொல்லி விட்டான். கோபவான் நிமித்தம் வானரம் வபுராஸ்திதா நீங்கள் யாரு? குரங்கு வேஷம் எதற்காக பூண்டிருக்கேன் பூண்டு கொண்டேன்னு கேட்டுவிட்டு நான் யார் தெரியுமா? நாம் பீமன் பிராமணானந்தரோ நாம் பிராமணனுக்கு அடுத்த வர்ணமான கத்திரியன். நான் உங்களை காக்கிறேன் யாருன்னு. யாரு தெரியுமா? நான் குருவம்சத்தில் பிறந்தவன். கௌரவா சோமவம்சீயா சந்திரவம்சத்தில் பிறந்தவன், குருவம்சத்தை சேர்ந்தவன், குந்தியின் கர்ப்பத்தில் வசித்தவன். பாண்டவன் நான் வாயுனுடைய பிள்ளை பீமசேனன் என்று பெயர். அப்படிப்பட்ட நான் உங்களை கேட்கிறேன். என்ன பீமனை பத்தி தெரியாதவாள் உலகத்தில் கிடையாது. அதுக்காக இவன் தம் பேர் தெரியட்டம்னு பாண்டவோ அவன் என்ன நினைச்சோம்னா இது வெறும் வாழை கச்சல திங்கிற குரங்குன்னு நினைச்சோம்னா பாண்டவோ ஆயுதனயாக பிச்சை வாங்கறதுக்கு ஒரு குரங்கு எழுந்து வரும் பாருங்க. குரவன் ஒரு கையை கீழே வச்சிருந்து நீ லங்கா நகரம் தாண்டும்பன், லங்கா சமுத்திரம் தாண்டும்பன். அது அப்படி பாதி ஜீவன் போன குரங்கு தானே பொட்டுமே வரி கீழே வந்து அப்படியே உட்காந்துக்கு. அது மாதிரி குரங்குன்னு நினைச்சுட்டானவன். பாண்டவோ ஆயுதனயா ஹனுமார் இவன் சொன்னத எப்படி கேட்டான்?
சவாக்கியம் குருவீரஸ்ய சிரிச்சுக்கிண்டு அவன் தன்னை இவருக்கு தெரியாதுன்னு நினைச்சுன்னு அவன் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறான். இவன் இன்னார்னு ஒரு முன்னாடியே தெரிஞ்சு விட்டார் அனுமார். அவரைத்தான் இவன் தெரிஞ்சு கொள்ளல பீமன். அதை உள்ளூரை சிரிச்சுக்கிண்டு அனுமார் என்ன பண்ணினார், உடனே மறுபடியும் பீமனை பார்த்து சொன்னார், நான் வேஷம் விஷம் போட்டுக்கல, நான் குரங்குதான், ஆனா உனக்கு வழிவிட மாட்டேன். மார்க்கம். அவன் என்ன நினைச்சா, பீமசேனை பீமன் சொன்னா பயப்படுவர் நினைச்சுக்கிண்டு தம் பேரை சொல்லி பாண்டவோ வாயுதனயா பீமசேனை ஸ்ருதா அந்த தன்னுடைய முழு அட்ரஸையும் குஞ்சா கர்ப்பேண தாரிதா கௌரவா சோமவம்சி இப்படிலாம் சொன்னானவன். இவன் அகங்காரம் இருக்கு இவனுக்கு தெரிஞ்சு விட்டார் ஹனுமார். நான் உனக்கு வழிவிட மாட்டேன் காலாம். அனரோஹம் நதே மார்க்கம் பிரதாஸ்யாமி யதேப்சிதம் பிரதாஸ்யாமி யதேப்சிதம். கொடுக்க மாட்டேன் உனக்கு வழிவிட மாட்டேன் நாராம். என்கிட்ட விரோதத்தை அடையாத, என்கிட்ட விரோதத்தை அடைஞ்சா நான் அடியோட ஒழிச்சு விடுவேன். வைஷசம்னா விரோதம், என்கிட்ட விரோதத்தை அடையாதே, சீக்கிரமா திரும்பி போனாராம் ஹனுமார் பீமனை பார்த்து. சாது கச்ச நிவர்த்தஸ்வ மாத்வம் பிராப்ஸ்யசி வைஷசம். உடனே பார்த்தான் பீமன், உன் விரோதம் வந்தா என்ன பண்ணுன்னு கேட்டான். அவரை பார்த்து இவன் பயப்படுவா பீமன். வைஷசம் மாஸ்து யத்வான்யதி நத்வாம் ப்ருச்சாமி வானஹ. குரங்கே, உன்னோட விரோதம் வருமா வராதான்னு நான் உன்னை காக்கல, அது எது வந்தாலும் வரதான் இப்ப வழி விடுறியா இல்லையா. பிரயச்ச மார்கமுத்திஷ்ட மாமத்தேவியம். சீக்கிரமா பரப்படுறியா இல்ல அவனா உன்னை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டமான்னு காட்டானாம் பீமன். அப்படி புதுக்கோட்டை பெருச்சாளி தூக்கி எறியா போல எரிஞ்சு விடலாம்னு நினைச்சானவன். அப்படி தூக்கி எரிஞ்சு விடலாம்னு நினைச்சான். பண்ணி மாதிரி இருக்கு பெருச்சாளி, இவ்வளவு பெருசு இல்ல. புதுக்கோட்டையில பெருச்சாளி கூட கொல்லப்படாதுன்னு ராஜா உத்தரவு போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இது கொலை பண்ணாத ஊரோல் எந்த ஊரு. பார்த்தார். அப்பான்னார், நீ ஏதாவது பண்ணிவிடாத, எனக்கு வேண்டிருக்க முடியலடா அப்பான்னார். நாஸ்தி சக்தி மமோத்தாதும் ஜரயா கிளேஷிதோஹ்யம். ரொம்ப வயதான கிழவன், ஆகினால் எனக்கு வந்திருக்க முடியல அப்பா, நீ என்ன ஏதாவது பண்ணிவிடாது, உனக்கு அவசியம் போதான் வேணுமோன்னா. ஆமாண்ணா, அவசியம் துகந்தவ்யம் லங்கயித்வா பிரயாஹி மாம். உனக்கு அவசியம் போகணும்னா என்ன தாண்டிக்கிட்டு போயிடு, என்னால வந்திருக்க முடியல, நான் ரொம்ப வயதான கிழவன். நாஸ்தி சக்தி கிளேஷிதோஹ்யம் யத்யவசியம் துகந்தவ்யம் லங்கயித்வா பிரயாஹி மாம். என்ன தாண்டிக்கிட்டு போன்னு சொன்னார் ஹனுமார். உடனே பீமன் பார்த்தான், நான் தாண்டி விடுவேன், ஒரே ஒரு காரணத்தால தாண்டாம இருக்கேன். குரங்கு என்ன, பரமாத்மா சர்வேஸ்வரன் எல்லாருமே உள்ளேயும் இருக்கான், அவன் உன்னுள்ளேயும் இருக்கான். அதை நான் வேதத்தை பெரியோர்களிடத்தில் கற்றுவிட்டேன். வேதமானது என்ன சொல்றது தெரியுமா? நிகுணஹா பரமாத்மாசௌ தேகம் தே வியாப்யதிஷ்டதி ததாஹம் ஞான விஜ்ஞேயம் தாவமன்யேன லங்கயே யத்யாகமயர்ன விந்தேயம் ததாஹம் பூதபாவனம். வேதங்களை பெரியோர்களிடத்துல கத்துக்கின்றேன். வேதம் என்ன சொல்றது தெரியுமா? ஏகோ தேவ சர்வபூதேஷு கூடா சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா. ஒரு தெய்வம் எல்லாருடைய உள்ளம் நீ உள்ளையும் இருக்கான்னு சொல்றது உபனிஷத்து. அதை பெரியோர்களிடத்துல நான் கேட்டுட்டேன். வேதத்தை நான் அத்தியனம் பண்ணாமல் இருந்தேனேனா உன்னை இப்ப தாண்டி விடுவேன். யத்யாகமயம் அபகம் பூதபாவனம். சர்வபூதங்களையும் காப்பாற்றிக்கிண்டு உள்ள ஒரு பிரபு இருக்கானாம், அவனை மறந்துட்டு தான் நித்தியம் நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமாம். பகவான மறந்துவிட்டு உள்ள இருப்பவனை, அப்படி எல்லாருடையும் உள்ள இருக்கிறவன் உன்னுடைய சரீரத்திலையும் இருக்கான், குரங்கு சரீரத்திலையும் அவன் இருக்கான்னு தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் நான் உன்னை தாண்டினேனேனா
பரமாத்மாவோ மதிக்கு தாண்டினவனாயிடுவேன். நான் அப்படி வேதம் கத்துக்காமல் பெரியோர்களிடத்துல இந்த தர்மத்தை நான் காக்காமல் இருந்தேனே, ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? யாரெல்லாம் தாண்டுவேன் தெரியுமா? கிரமேயம் செய்வ ஒன்னையும் தாண்டுவேன், இந்த மலை ஹிமோத்பர்வத்தையும் தாண்டி விடுவேன், மேருவையும் தாண்டி விடுவேன். யார போல தாண்டுவேன் தெரியுமா? ஹனுமானிவசாகரம். ஹனுமார் லங்கைக்கு போறதுக்காக சமுத்திரத்தை தாண்டினாரே, அது மாதிரி தாண்டி விடுவேன் நான் பீமன். கமேயம் செய்வ ஹனுமானிவசாகரம். அப்போ நிபுணः பரமாத்மாதோ தேஹந்தே வியாப்ய திஷ்டதி. காட்டுல போய் சண்டை போடுற போதும் கூட உபனிஷத் அர்த்தத்தை சொல்றானே பீமன். நம்ம தேசத்துல அப்படின்னு உள்ள பகவான் இருக்கான், ஒருத்தனை தாண்டது இல்லை ஒரு ஆளை. அவன் புள்ளைய போட்டு தாண்டும், இல்ல குழந்தைய போட்டு தாண்டாம என்ன பகவானை தாண்டதா அர்த்தம். பகவான் உள்ள இருக்கான் ஈஸ்வரன், அப்படி தாண்டுவதில்லை. அதை பீமன் சொல்றான். நிபுணா பரமாத்மா. சண்டை போடுறது வேதாந்தம் பேசுற தேசம் நம்ம தேசம். அவன் பெரும் சண்டையில கூட ஆத்ம தத்துவத்தை பத்தி பேசுற தேசம். நிபுணா பரமாத்மா தேவங்கிறான், அசௌங்கிறான், இதோ இருக்கான் உண்டேங்கிறான் பீமன். தேகந்தே வியாபியதிஷ்டதி தமஹம் ஞான விஜ்ஞேயம் பகவானை அல்லவா நான் தாண்டி அவமானம் பண்ணினவனாவேன். நாம் வேதம் கற்காமல் இருந்தேனே, ஆனா தாண்டி விடுவேன். வேதார்த்தத்தை பெரியோர்களிடத்துல கேட்டிருக்கேன். யத்யாகமயம் அமஹம் பூதபாவனம் கிரமேயம் ஹனுமானிவசாகரம். வேதார்த்தத்தை பெரியவாரிடத்துல நான் தெரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தாகே குரங்கே, உன்னையும் இந்த ஹிமயமலையும் சிவத்தை தாண்டி விடுவேன். எப்படி தாண்டுவேன் தெரியுமா? ஹனுமார் சமுத்திரத்தை தாண்டினா போல தாண்டுவேன் நான். உடனே அந்த ஹனுமான்ங்கிறது ஆடுறான். ஹனுமான் நாம அப்ப ஹனுமான் அரக்கண்ண மூடிக்கின்றி, யாரப்பா ஹனுமான்கிறியே, காதலியே இல்லையே உன் பேருன்னாராம். கயேஷ ஹனுமான் நாம அகரோயே நலங்கிதா யாரு இருந்த ஹனுமார் சமுத்திரத்தை தாண்டினான்கிறியே, என் காதல இல்லையே, உனக்கு சொல்ல முடியும்னா அந்த ஹனுமான பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லு காட்டாரா ஹனுமான். உடனே பீமன் பார்த்தான். யாரு தெரியுமா அந்த ஹனுமான்கிறது? ஜாக்கிரதேன்னா குரங்க என்ன பிராத்தான் நான் மம குணாக்யா அவருடைய புத்தி தெரியுமா உனக்கு? தெரிந்த குரங்கே புத்தி தத்துவ பலான், அபாரமான புத்தி அவருக்கு, அபாரமான பலம். அப்படிப்பட்டவராக என்னுடைய பிராதாவாக எங்க அண்ணாவாக்கம் அவர் நானாம். கூப்பிட்டான் பீமன். உனக்கு இத்தனை வயசாச்சு, கழமா போனே, உன் ஜென்மாவில ராமாயணங்க கல்யாணி பாழா போக. ராமாயணே தீட்சாதா, ராமாயணம் கேட்டது இல்லையா உன் ஜென்மாவிலே? சிலவனுக்கு ராமாயணம் ஒன்றும் தெரியாது. நான் ஒரு ஊர்ல போய் 40-45 நாளைக்கு பாகவதம் கண்டேன். அந்த ஊர்ல ஒரு கழவர் ரொம்ப 5-6 காலம் தம்பர் கொட்டாப்பிலியா இருப்பவர். ஒரு உடம்புல உறுதி கிடையாது, ரொம்ப சாப்பிடுறது, சீட்டுக்கிட்டு ஆடுறது, கத்துக்கு போறது, சாயந்தரம் அங்கேச்சா கிடைச்சா அதையும் துணுறது, இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அங்க ஏதாவது பரியாசமா பேசுறது, உடம்புல திமிர் இருக்கும் இல்லையா, பரியாசமா பேசுறது, ஏதாவது அது இதுங்கிறது. இங்க போறவாள்லாம் பரியாசம் பண்றது, நீங்கெல்லாம் நேரம் அப்படியே வைகுண்டத்துக்கு போட்டுடுங்கிறது சொல்லிட்டே இருந்தார். அங்க நடந்தது, கோவில்ல நடந்தது பிரவச்சனம். கோவில் ஏதோ உற்சவம், அன்னைக்கு சுவாமி புறப்பாடு, அதனால மதித்து ஒரு நாளைக்கு நான் சாயங்காலம் இங்கோ வெளியில 4 பேரெல்லாம் சேர்ந்து வரபோது இந்த பழம் வந்து இருக்கேன். எனக்கு அது தெரியாது. சொன்னா இதுதான் இந்த ஊர்ல ஊட்டி அடிக்கிறது, கிளப்ல ஏதாவது வித்தியாசமா பேசிட்டு இருக்கு, அசத்துன்னு சொன்னா கூட வந்தவாள். அந்த கழம் பேசாம இருக்கக்கூடாதோ, இவாதான் இந்த காலக்ஷேபம் பண்றவாளோ வந்து கேட்டா, ஆமான்னா கூட வந்தவர். இன்னைக்கு வந்து
கோவில்ல கதை இல்லையாமே தலையாட்டினேன். நான் ஒன்னும் பதில் சொல்ல வாய்விட்டு உடனே சொல்றது பேசாம போகக்கூடாது. அது அஷடுங்கிறத 80 வயசான அஷடு அங்க நடு ரோட்ல காட்டிவிட்டு இன்னைக்கு நான் கழுவப்பட்டேன், இன்னைக்கு மூலவர் புறப்பாடு அதனால இல்லைன்னு சொன்னான்னா நான் உடனே பார்த்தேன், நீரும் நாமும் இருக்கிற ஊர்ல மூலவர் தான் புறப்பு வரல. அதுக்கு மூலவர் உற்சவர் தெரியலன்னு என்ன கருத்துக்கு அது வித்தியாசமா சொல்லல. அதுக்கு மூலவர் தான் என்னன்னு தெரியல, உற்சவர்னா என்ன தெரியல. வயசு 80 முனிசிபாலிட்டி குழியில ஒட்டி புதைச்சுட்டானே. அவன் நல்ல சம்ஸ்காரம் கிடைக்கல, என்னமா கிடைக்கும்? அதுக்கு மூலவருக்கும் உற்சவருக்கும் அர்த்தம் தெரியல. வயசு 80 கொட்டாபலி என்ன பிரயோஜனம்? என்ன வெத்தம்னே ஆத்துல ஒரு நாள் ஒரு பகவான் நாம ஒரு நல்ல காரியம் ஒண்ணு கிடையாது. உடம்பை சாப்பிட்டு அப்படி இருந்து போட்டு 60 முட்டான் சொட்டு நோ பண்ணிட்டான். ஈஸ்வரனிடத்துல அப்படி சித்தம் செலுத்திட்டு இருக்கணும். மனுஷ ஜென்மா கிடைக்குமா? துல்லபம் ஆமுகம் ஜென்மா. பிரகலாதன் அதுதான் சொல்றார், மனுஷ ஜென்மா கிடைக்காது. அவன் மறுபடியும் ஃப்ரீயா வரும்பா பிறந்துட்டா மறுபடியும் திரும்பி வர்றதுக்கு சொர்க்கப்படத்துல விழுந்தவன் மாதிரி தான். அப்படியே இந்த பாம்பு மாதிரி விழுந்தா கொண்டு தள்ளிப்படுறான் பாருங்க வாழ, அது மாதிரி தள்ளிப்படுவான். மறுபடியும் ஏறது பகு கோபியமா சுல்லபமிதம் பகு சம்பவான் சுவாமி வைகுண்டம் போறது உத்தவரை பார்த்து, உத்தவா ஒண்ணு ஞாபகம் இருக்கணும், இந்த மனுஷ ஜென்மா எப்ப கிடைச்சிருக்கு தெரியுமா? எத்தனையோ கோடி கோடி கல்பம் நீ நாயாயும் நரியாயும் ஈயாயும் நெரும்பாயும் மரமாயும் மட்டையாயும் இருந்து தவிச்சு குவிச்சு அப்படியே கடை ஏறி முள்ள வந்திருக்கே சொல்லிவிடாதே ஜாக்கிரதையிட்டு கூட்டாள் சுவாமி வைகுண்டத்துக்கு. இந்த மனுஷ ஜென்மாவும் சரியா உபயோகப்படுத்திக்க வேண்டாமா? இதை வீணாவது எத்தவனை உபயோகப்படுத்தி பொக்குன்னு கொண்டு போடுவான். அப்படியே பூவை குத்துரு பாருங்க காக்கா கால கிரீடானிவ கபல ஏதி அக்கசம் பரியணம் சித்தினால் தீர்த்துருவாய். அடையப்பா எத்தனை மகான்களே காலம் கொத்திக்கிட்டு போட்டான். வாயிருந்தான்னு கூப்பிட்டு பெரியவாள்லாம் போட்டாளே பயமா இருக்கேன். எப்படி கொத்துவோம் தெரியுமோ? ஒட்டுக்கு குழந்தைகள் கையில இருக்கிற ரொட்டியை கொத்துறாப்புல கொத்து போடுவோம்ல. குழந்தைகள் ரயில்வே ஸ்டேஷன் ரொட்டி வாங்கி வச்சுருந்தா காக்கா போ அங்கேயும் தப்புன்னு பிடிங்கி போடுது பயப்படல. அது மாதிரி முடிச்சு கொண்டு போடுறான் ஒரு ஆளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஜென்மாவை அடைஞ்சுவிட்டு பகவானை பஜிக்காமல் கூட்டா மறுபடியும் இந்த போஸ்ட் இல்ல, இந்த மனுஷனா பிறக்க முடியாது. ஈஸ்வரனை பஜிக்காதான் மறுபடியும் பிறந்தாலும் நல்ல ஜென்மா மறுபடியும் சுவாமி உபாசிக்கிறதுக்கு ஒரு காட்சி ஆகும். ராமாயணம் நீ கேட்டது இல்லையா? கிழமை ராமாயணே ராமாயணம் கேட்டிருந்தா உனக்கு தெரியும். அதுல மகா ஸ்ரீமானாக்கம் ஹனுமார் மகாலட்சுமியான சீதா பிரசாதத்தை அடைஞ்சவர் ராமபத்னியான சீதாதேவியை அடைவதற்காக 100 யோஜன தூரம் உள்ள சமுத்திரத்தை அந்த மகாபிரபு ஒரே தாண்டல்ல தாண்டினார். எங்க அண்ணாங்கிறான் பீமன். பிளவகேந்திரனவர் குரங்குகளுக்கெல்லாம் தலைவன். அவரை தெரிஞ்சு கொள்ளாம நீ குரங்கே கழக்குரங்கே நீ என்னமாயிருக்கே? பிளவகேந்திரேண ஒரே தாண்டல், ஒரு காலங்க ஒரு காலங்க அப்படி தாண்டினாராக்க எங்க அண்ணா ஹனுமான்கிறான். எங்க அண்ணாங்கிறான். அண்ணா ஜட்ஜியா கலெக்டரா இருந்தா எங்க பிரதர் அது மாதிரி சொல்றான். பிளவகேந்திரேண கிரமேணைகேன லங்கிதா சமே ப்ராதா மகாவீர்யः துல்யோஹம் தஸ்ய தேஜஸா. அவர் முதல்ல சொல்லிவிட்டா மறுபடியும் திரும்பி சமே ப்ராதா மகாவீர்யः துல்யோஹம் தஸ்ய தேஜஸா. எங்க அண்ணா வாக்கம் வந்த ஹனுமார் அவருக்கு எத்தனை பலம் உண்டோ அத்தனை பலம் எனக்கு உண்டு. அவர்கிட்டயே சமூகம் தஸ்ய தேஜஸா துல்யோஹம் தஸ்ய தேஜஸா பலே பராக்கிரமே சக்தோஹம் தவ நிகிரஹே. பலத்திலேயோ பராக்கிரமத்திலேயோ அவன் சாரீரமான பலத்திலேயோ பிரத்யார ஆக்கிரமிச்சு ஜெயிப்பதிலோ யுத்தம் பண்ணுவதிலேயோ எங்க அண்ணாவான அனுமான போலத்த பலம் எனக்குண்டு. ஆகினால திருத்திர குரங்கான உன்னை தூக்கி எறியத்துக்கு எனக்கு எத்தனை நாள் ஆகும்? சக்தோஹம் தவ நிகிரஹே. உன்னை கிழிச்சு போட்டு விடுவேன் நானாம். மார்க்கம் இப்ப எழுந்திருந்து வழியை விடுறையா இல்லாவனாயம் பலத்தை பாக்குறியா குரங்கேன்னு காட்டானாம் ஹனுமான பார்த்து. உத்திஷ்டதேஹிமே மார்க்கம்
பௌருஷம் என் பௌருஷத்தை பாக்குறியா அல்லது இது வந்திருந்து வழி அழகா விடுறையான்னு காட்டான் பீமன் மறுபடியும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிவிட்டேன், குரங்கேன்னா பீமன் என்ன என் பேச்ச நீ காக்கலன்னா ஒன்னு அப்படியே கீழ்ச்சிடுவேன். மச்சாசனமகுர்வாணம் எந்த ஊருக்கு அனுப்புவேன் தெரியுமா? யமலோகத்துக்கு வந்து அனுப்பிச்சு விடுவேன். என் பேச்ச கேட்டு இப்ப நீ கிளம்பாத பட்சத்தில் எழுந்திருந்து வழி விடாத பட்சத்தில் யமலோகத்துக்கு வந்து அனுப்பிச்சு விடுவேன். நாராம் ஹனுமார பார்த்து பீமன் இவனுக்கு பலம் தனக்கு இருக்குன்னு அகங்காரம் இருக்கு பீமனுக்குன்னு தெரிஞ்சு விட்டார் ஹனுமார். விஜ்ஞாயதம் பலோன்மத்தம் பாஹுவீரியேணதர்பிதம் கைபலம் இருக்குங்கிற திமிரிலே பீமன் இப்படி பேசுறான்னு ஹனுமார் நன்னா உள்ள தெரிஞ்சுண்டு உள்ளூர சிரிச்சுக்கின்றாராம். ஹனுமான் வாக்கியம் அப்ரவீதி ஹிருதயத்துக்குள்ள இவனை பரிகாசம் பண்ணிண்டு அவனை பார்த்து கெஞ்சினாராம். அப்போ பீமனை பார்த்து என்ன சொன்னார்? பிரசீததே நாஸ்தி மே சக்திஹ உத்தாதும் ஜரயா நகா பிரசீத. கொஞ்சம் தயவு பண்ணணும், நீங்க என்ன யமட்சயத்துக்கு அனுப்பிச்சு விடுறீங்களே, நான் இன்னும் கொஞ்ச நாள் ஜீவிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அப்படி எல்லாம் என்ன பண்ணப்படாது, நான் ரொம்ப கழவன். பிரசீத நாஸ்தி மே சக்திஹ உத்தாதும் ஜரயா நகா. நீங்களானகால் குத்தமத்தவாள் அபாரமான பலம் உள்ளவாள், என்ன வேணுமோ என்ன நீங்க பண்ணி கொள்ளலாம். நீங்க எங்கிட்ட கொஞ்சம் தயவு பண்ணி போனேன் என்னார் ஹனுமார். என்னன்னு காட்டாம நான் ரொம்ப கெஞ்சி காக்குறேன் குரங்கு. மமானு கம்பயாத்வேதமுத்சாரியகம்யதா என்கிட்ட கொஞ்சம் தயவு பண்ணி கொஞ்சம் வாழை கொஞ்சம் அப்படி பெரட்டி விட்டு நீங்க அந்த வழியால ஏறி போடுங்களேன். புச்சமுத்சாரியகம்யதாம் மமானு கம்பயாத்வேததி புச்சமுத்சாரியகம்யதாம் சொன்னாள் அனுமார். மனசா சிந்தயத் பீமஹ ஸ்வபாஹுபலதர்பிதா. அப்போ பீமன் மனதனால உள்ள நினைச்சுக்கின்றானாம். என்ன அவனுக்கு கைபலம் ரொம்ப அதிகமா அபாரமான பலமாம் பீமனுக்கு. அதனால மனதுக்குள்ள நினைச்சு கொண்டானாம். என்ன நினைச்சுட்டாள்? பிரகிருஷ்யதரசா பராக்கிரமம் சாலோக்கியமந்தகஸ்தேனம் நயாமி அத்தேகவானரம். அப்ப மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டானாம். இதனுடைய நுனிவால இடது கையால பிடிச்சு ஒரு சித்தி இந்த மலையில அடிச்சு இன்னைக்கு இதை கொண்டு யமலோகத்துக்கு அனுப்பிச்சு விடுறது தீர்மானம் பண்ணினானாம். கொண்டுபிடித்தான் விடுறது, நுனிவால பிடிச்சு ஓங்கி ஒரு அடி அடிச்சு விடுறது கீழேன்னு தீர்மானம் பண்ணினானாம் பீமன். என்ன பண்ணினான்? ரொம்ப அவமதிப்புடன் கூட இந்த திரும்பிண்டி கடது கையினால போய் வாழ போய் பிடிச்சு தூக்கி எறிய போனானாம். சாவஜ்ஞமதவாமேன ரொம்ப கர்வத்துடன் தலை என்ன திருப்பிண்டு குரங்கும் மாலை போய் தொட வேண்டியிருக்கே தலையில எடுத்துங்க அப்படி போய் அவமதிப்புடன் கூட தூக்கினானாம். அந்த ரோமத்தை கூட அசக்க முடியலையா? நச்சாசகத்ததாலயித்தும் பீமப்புச்சம் மகாகவே. அந்த பெருங்குரங்கனுடைய வாளுடைய நுனி இருக்கு, அது அப்படி சாலையிட்டும் கொஞ்சம் அசக்க கூட முடியலையாம். நச்சாசகாலையிட்டும் பீமஹாபுச்சம் மகாகவே அசைக்க முடியலையாம். உடனே என்ன பண்ணினான்? இன்னண்ட திரும்பிண்டு நடந்து செய்யால் எப்படி வாழ தொட்டவன் மறுபடியும் என்ன பண்ணினான்? கையும் கீழே கொடுத்து உச்சிட்சே புனர்தோர்யாம் இந்திரனுடைய துவஜம் போல் வஜ்ராயுதம் போல் மேல கிளம்பின்றிருக்கிற அந்த பால போய் ரெண்டு கையினாலையும் போய் பிடிச்சு தூக்க பார்த்தான். என்ன ஆச்சுன்னாள்? அபாரமான பலம் உள்ள பீமன் ரெண்டு கையையும் கீழே கொடுத்து தனக்குள்ள பலம் முழுமையும் கொடுத்து ரெண்டு கையால பார்த்தான். அசைக்கவே முடியலையாம் நுனிவாலை. உடனே என்ன ஆச்சுன்னா வேத்து குடங்குடமா ஜலம் கொட்டுதான்.
சின்னகாத்ரோ பவத்பீமஹ நச்சோத்தர்த்தும் சசாகாஹ அசைக்கவே முடியலையாம் அந்த வானரத்தை, வாழ அசைக்கவே முடியலையாம். நச்சோத்தர்த்தும் சசாகதம் என்ன பண்ணினான்? ஹனுமாருக்கு பக்கத்துல வந்து நமஸ்காரம் பண்ணானா. கபே பார்ஸ்வகதோ பீமஹ ரொம்ப ஒடுக்கப்பட்டு கீழே குனிந்து அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணினானாம். யாருன்னு தெரியாமல் பிரணிபத்ய கௌந்தேயமப்ரவீத் நமஸ்காரம் பண்ணினானாம். பிரணிபத்யத கௌந்தேயः பிராஞ்சலிர்வாக்கியமப்ரவீத் அஞ்சலி பண்ணி அப்ப காட்டானாம். பீமன் என்ன சொன்னான்? பீமன் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. பிரசீத கபிஷார்தூல கட்ட சொற்கள் ரொம்ப சொல்லிவிட்டேன் உங்களே. யமலோகத்தில் நினைச்சுடுறேன்னே, துர்புத்தேன்னே என்னெல்லாமோ சொல்லிவிட்டேன் உங்களே. நான் சொன்ன சொல்லுக்கெல்லாம் மன்னிச்சேன்னு முதல்ல நீங்க சொல்லணும், அதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லணும். பிரசீத கபிஷார்தூல க்ஷம்யதாம் மமானாம் பீமன். நீங்கள் குரங்கல்ல, சுத்தோவா எதிவா நீங்கள் சுத்தாளா இருக்கணும். சுத்தாள்னா கர்ப்பத்திலிருந்தே ஞானாதிகளோட பிறக்கிறவாளுக்கு சுத்தாள்னு பேரு. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் படிச்சு கிடிச்சு ஞானம் வந்த வாழ்க்கைக்கு சித்தாள்னு பேர் இல்ல. கர்ப்பத்திலிருந்தே வாமதேவாதிகளை போல சித்தியோடு கூட பிறந்தவர்கள் இருக்காளே வாளுக்கு சித்தாள் என்று பெயர். சுத்தோவா எதிவா அல்லது தேவனா தாங்கள், கந்தர்வனா அல்லது யட்சனா முக்கியகனா தாங்கள் யாரு? மானுஷமான லோகத்தில் உள்ளவர்கள் இல்லே நீங்கள். நானாம் பீமன். நீங்கள் யாரு சொல்ல வேண்டும்? கஸ்துவம் வானர ரூபதிருது, வானர வேஷம் போட்டுருக்கேன். நான் இது பர்யந்தம் திமிராக இருந்தேன், இன்னமே நான் அப்படி இல்லை. உங்களுக்கு சிஷ்யன் நானாம். சிஷ்யவத்வான் உங்களுடைய உபபன்னோஸ்மிதே அனகா, என்ன அனகான்னே நீங்க தான் குத்தமத்தவாள். நான் உங்களுக்கு சிஷ்யனாக ஆயிட்டேன், நீங்க சொன்னதெல்லாம் கேட்கிறேன். நீங்கள் யாருன்னு காட்டானாம் பீமன் ஹனுமார பார்த்து. உடனே பார்த்தாரவர் சொல்லட்டமா என்ன பத்தி சொல்லுங்க. நாள் அகம் கேசரிணக்ஷேத்ரே வாயுனா ஜகதாயுஷா, நான் கேசரியினுடைய பத்னியான அஞ்சனேனிடத்தில் உலகத்துக்கெல்லாம் ஆயுஷ கொடுக்கும் வாயுக்கு பிறந்தவன் நான் ஆரம்பிச்சாராம். வாயுனா ஜகதாயுஷா கமலபத்ராட்ச ஹனுமான் நாமவானராயம் பேரு. ஹனுமான் பேரு நாராம். ஹனுமான் பீமன் வெறிக்க வெறிக்க பாக்குறானா என்ன ஹனுமான்கிறாரே. சூரியபுத்திரஞ்ச சுக்ரீவம் சக்ரபுத்திரஞ்ச வாலினம் சர்வே வானரராஜானஹ ராஜானௌ சர்வவானரங்களும் சூரியபுத்திரஞ்ச சுக்ரீவம் சக்ரபுத்திரஞ்ச வாலினம், சூரியனுடைய பிள்ளையான சுக்ரீவனையும் இந்திரனுடைய பிள்ளையான வாலியையும் எல்லா வானரங்களும் உபாசிச்சாளாக்கும். அதில் நான் ஒருவனான ஹனுமானான நான் சுக்ரீவனிடத்தில் எல்லை இல்லாத அன்பை நான் அடைந்தேனாக்கம். எப்படி காத்துக்கு ஸ்நேகமானது நெருப்பு நிலத்துல வந்ததோ அது மாதிரி நானும் சுக்ரீவனும் ஸ்நேகத்தை அடைஞ்சோம். அந்த சுக்ரீவனை வாலி என்ன பண்ணினான் தெரியுமா? வஞ்சிச்சு விரட்டி மேல் வஸ்திரத்தை புடிங்கிண்டு அவன் பத்னியை புடிங்கிண்டு தீனனாய் விரட்டி ரிஷமூகமலையில வந்து துண்டாடினான். அவன் கஷ்டப்பட்ட பொழுதும் நான் கூட உத்தாசம் பண்ணிட்டு இருந்தேன் சுக்ரீவனுக்கு என்கிறார் ஹனுமார். பகுகாலம் சுக்ரீவன் தீனனாய் வஸ்திரம் இல்லாமல் பத்னி இல்லாமல்
ரிஷ்யமூகத்துல வந்து வசிச்சான். ரிஷ்யமூக சிகரத்துக்கு வாலி வரப்படாது, மதங்கர் சபிச்சிருக்கான். அவன் ஒரு அசுரனை அடிச்சு அந்த ரத்தம் பிந்துக்கள்லாம் மதங்க ஆசிரமத்தை வந்து உறுதியா பண்ணிவிட்டான். அதுல இருந்து சபிச்சார், இனிமே இந்த ஆசிரமத்துக்கு வாலி வந்தான்னா மண்டை பிடிச்சு போடணும். அதனால வாலி அந்த சாபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வரதில்லை. வாலி வரக்கூடாத இடத்துல இவனுக்கு போய் இருக்க வேண்டியதா போச்சு. அப்படி வாரண்டுக்கு வேண்டவன் இந்த இதுல போய் பாண்டிச்சேரியில இருக்கிறது போல அப்படி பயந்துட்டு இருக்க முடியாது ஆயிடுச்சு இவனுக்கு சுக்ரீவனுக்கு. அவனோட பக்கத்துல நானும் உட்கார்ந்துட்டு இருந்தேன் ரிஷ்யமூகத்துல. என்ன 1 வருஷமா 2 வருஷமா சுக்ரீவன் யவச சிரம் தான். बहुकालम अंग போய் வசிச்சோம் வாக்கம் சுக்ரீவனுக்கு ஒத்தாசையாய். மகாபல தசரதபுத்திரன் ஸ்ரீராமன் பிரபு அங்க வந்தாளாக்கம். யாரு தெரியுமா ராமன் நாள் மனுஷரூபேண விஷ்ணு மானுஷரூபேண வசுதாதலம். அனுவான் சொல்றார் ராமாயணம் ஜீவனை பார்த்து. சாட்சாது மகாவிஷ்ணு மானுஷமான வேஷம் பூண்டு பூமியில சஞ்சரணம் படணும்னு சச்சார வசுதாதலம். பூமியெல்லாம் சஞ்சரித்தாள் பிரபு. அப்படி சஞ்சரிச்சு தேவியுடன் கூட லட்சுமணனுடன் கூட காட்டுக்கு வந்தாள். வந்த இடத்துல பத்னியே ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். தேவியை தேடிக்கிட்டு வந்தாள். ஈரனான சுக்ரீவனை வந்து சக்கியம் பண்ணிண்டு வாலியவதம் பண்ணி ராஜ்யம் தருவதாக சொன்னாள். சுக்ரீவன் சீதையை தேடி தருவதாக சொன்னான். அதற்காக சுவாமி வாலியவதம் பண்ணி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு அபிஷேகம் பண்ணி சுக்ரீவனாலே பிரேஷிதாளான வானரங்கள் திக்கு விதிக்கில் தேட அதில் ஒருவனான நான் லங்கா நகரத்தில் தேவியை கண்டு திவ்யமான அங்குலீகத்தை தேவியினிடத்தில் அர்ப்பணம் பண்ணி திவ்ய சூடாமணியை பிரபுனிடத்தில் கொண்டு கொடுத்தேன். பிரபு ஆனந்த சாகரத்தில் மக்னாளாக ஆகி சர்வ வானர சைன்யங்களுடன் சேதுபந்தம் பண்ணி லங்கா நகரம் சென்று லோக கண்டகனான ராவணனை புத்திரமித்திர பந்து வர்க்கத்துடன் யுத்தத்தில் அழித்து பக்தாகிரகண்யாளான விபீஷணனுக்கு லங்காபிஷேகம் பண்ணி வச்சாள்கிறாள். ராட்சசேந்திரம் விபீஷணம் தார்மிகம் பக்திமந்தம் சுவாமிராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமாங்கிறாள் ஹனுமார். பக்தானுகிரகவத்சலாக. பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றதுல ராமனுக்கு இருக்கிற ஆசை அளவே இல்லை. அதனாலதான் ராமா ராமான்னு வான்கள்லாம் ராமனை போய் வதிக்கிறார். ஆச்சாரியால் ஆதிசங்கரர் யதா வர்ணயத் கர்ணமூலேந்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யாம் ததேகம் பரம் தாரகம் பிரம்மரூபம் பஜேகம் 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 பஜேகம். பகவத்பாதால் சொல்றாள். ஆச்சாரிய 2700 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரபு பரமேஸ்வரனுடைய அவதாரம் ஆச்சாரியா. அவள் போய் வலது காதிலே காசியிலே மரண சமயத்திலே பரமேஸ்வரன் விஸ்வநாதன் ராமநாமாவை காதல் சொல்றாளா. தாரக நாமாவா அந்த நாமாதான் எனக்கு கதி எனக்கு கதி எனக்கு கதிங்கிறாள் ஆச்சாரியா. பஜேகம் 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 4 முறை சொல்றாள். இவா துறவி சன்னியாசி எல்லாத்தையும் விட்டவாள். நாமாவோ பகவன் நாமா ராமநாமா, தேசமோ காசி, காலமோ மரணம், அது சொல்றதோ பரமேஸ்வரன். அப்படிப்பட்ட மங்களமான நாமா தாரக நாமாங்கிறாள். ராமநாமாவே ராமநாமாவை ஜிதிக்கிறவாளுக்கு மறுபடியும் சம்சாரத்துல ஜனன மரண பயம் இல்லைன்னுட்டாள். அம்மா வயிற்றுல வந்து பிறக்க மாட்டான்னுட்டாள். யதா வர்ணயத் கர்ணமூலே அந்த காலே. அந்த காலேங்கிறாள் எல்லாரும் கைவிடுற சமயம். அப்படி பத்திரி போகும் எனக்கு பயமா இருக்கேன்னு அடுத்தாட்டு போடுவோம்னு இங்க ஒரு சிம்னி லைட்டை ஏற்றிட்டு பெட்ரூம் லைட்டை அந்த புகை அடிக்கும் பிராணம் போறவனுக்கு இத்த முன்னாடி போறதுக்கு தவிக்கும். அதுவும் பாபியா இருந்துட்டானா இருக்க மாட்டாள் பக்கத்துல. ஈஸ்வரன் தான் வருவாள், பகவான் தான் இருப்பாள். அதுதான் பீஷ்மர் சொல்றார். நான் என்ன பாக்கியம் பண்ணினேன், எத்தனை விஷயம். உபாகத்தாகிறாள் பாரதத்துல. பீஷ்மர தரிசனம் பண்ணமும் தேவதைகள்லாம் வந்தாலாம் கடைசி காலத்துல. கடைசி காலத்துல இத்தனை பேர் வருவாளா சொல்றாள். வந்ததுக்கு காரணம் சொல்ல போறா பீஷ்மர் மேல. நான் பண்ண புண்ணியம்
அந்த புண்ணியத்தினாலேயாக வந்தாள். அவனா ஒருவாளா புண்ணிய புருஷாலாம் கடைசி காலத்துல நான் பண்ணின பாக்கியம்ங்கிறாள். எல்லாரும் கைவிடுற சமயம் தான். அந்த சமயத்துல பரமேஸ்வரன் தாரகநாமா சொல்றாளா. இது ஆச்சரியர்கள் சொல்றாள். யதா வர்ணயத் கர்ணமூவேந்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யாம் அதேகம் பரம் தாரகம் பிரம்மரூபம் பஜேஹம் 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 பஜேஹம். ஸ்லோகங்கள்லாம் ஏமல ஸ்தோத்திரத்துல இருக்கு. ரொம்ப பேர்கள் புத்தகம் வாங்கி வச்சிருப்பா. இது அதுல இருக்குன்னு தெரியாதுங்க. புத்தகத்தை கையில வச்சுன்னா எங்க சோகத்தை வெயி புதுன்னு வரக்கா பாருங்க. அதை திரட்டி பார்க்கறதுக்குள்ள சாம்பல். தாரகநாமா ராமநாமா பக்தானுகிரக வத்சலங்கிறார் ஹனுமார். தார்மிகம் பக்திமந்தஞ்ச பக்தானுகிரக வத்சல. தார்மிகனான விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினாளாம் லங்கா ராஜ்யஸ்ரீயை. வால்மீகி சொன்னாள் ராமாயணத்துல. அபிஷிச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்ய சதா ராமः விஜ்வரः பிரமோதः. அபிஷேகம் பண்ணினாள் விபீஷணனுக்கு லங்கா ராஜ்யாபிஷேகத்தை. சுவாமி அப்பதான் அப்பாடா நாளா உழைச்சே நாளா. இன்னும் சீதையை பார்க்கல. சீதையை காணல. 12 மாசமாச்சு தேவியை பார்த்து. கிருத்தகிருத்தியான்னு காணா. பக்தனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணது. தெய்வங்கள்லாம் பக்தனை காப்பாத்தி விட்டா போரும் நினைக்குமா. பத்னி கூட மறந்து விடுவான். கிருத்தகிருத்திய சதா ராமः விஜ்வரः பிரமோதः. சுவாமிக்கு உள்ள ஒரு உஜ்வரம் இருந்துதான் இந்தியாவது ராவணவசம் பண்ணாமல் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாமல் போடுவோம்னு கவலை இருந்துதான். அந்த கவலையை நீங்கிட்டுதான் சுவாமிக்கு இந்த ஜுவரம் போச்சுன்னாள். இதை கோவிந்தராஜர் பார்த்தார். இப்படி சொல்லப்படாது, அர்த்தம் சொன்னா போடாதுன்னு. விஜ்வராக சுவாமி சந்தோஷமா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போது ஒரே ஒரு விஷயத்தினால கண்ட ஜலமும் வந்துதான் சுவாமிக்கு. தன் பொண்ணு கல்யாணம் பண்ற போது 5-6 புள்ள இருக்கிறவன் 4-5 பையனுங்க எங்க இருப்பன் வந்திருப்போம். இங்க அமெரிக்கா போயிருப்போம். ஒரு பையன் அந்த பையன் வரமாட்டான் கல்யாணத்துக்கு. பொண்ணு கல்யாணம் நடக்கும் 30,000-40,000 நிறைவேற்றி பண்ணுவாள். நான் 5 பிள்ளைகள் 4 உள்ள வந்திருப்போம். ஒரு பையன் கல்யாணத்துக்கு வராமல் இருப்போம். கெட்டி மேல கட்டி கல்யாணம் நடக்குவோம். அந்த பையன் வந்தியேன்னு அழுவந்தேன். வந்தவன் நினைச்சு வந்தவன் போனான். வராதவன் நினைச்சு அழுவனார். அப்படி சுவாமி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம 5 பக்தாள்ல எல்லாருக்கும் பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டோம். அந்த பட்சி ஒருத்தன் வந்து நமக்கு ஒத்தாசை பண்ணினேன். கழுகுக்கு ஜட்டாயுசுக்கு மட்டும் நாம் வந்து பண்ணலையேன்னு சுவாமி கண்ணால கிளம்பிட்டாளா. வீணா பட்சிக்கு பேரு. அந்த விசேஷமான பட்சி விஷயமான ஜுவரம் மட்டும் சுவாமி கொஞ்சம் உருவ இருந்தார். ஆஹா, ஒரு வத்தனை மட்டும் நமக்கு உதவி பண்ணவனை கை விட்டுட்டோமே, பாட்சி பேர்களா அபிஷேகம் பண்ணா போல பண்ணலையேன்னு சுவாமி மனசுல கொஞ்சம் கலங்கிட்டுதான். தார்மிகம் பக்திமந்தஞ்ச பக்தானுகிரகவத்சலः பிரத்யாஹ்ருத்ய ததः சீதாம் நஷ்டாம் வேதஸ்ருதீயமிவாமிந்தி. வேதத்தை பிரம்மாவுடைய வாக்கிலிருந்து கொண்டு போட்டானே ஒரு அசுரன், அவன் அனுகிரகம் பண்ணி மறுபடியும் வேதத்தை கொண்டு வந்தது போல் ஜெகன்மாதாவான தேவியை மறுபடியும் கொண்டாளாம். அயக்ரீவாசுரனை வசம் பண்ணி கொண்டு வந்தது போல் சத்ருக்கள் உள்ள நுழைய முடியாது. அயோத்தி என்ற பட்டணத்தில் சுவாமி பரம சௌக்கியமாய் தேவியுடன் 11,000 வருஷம் ராஜ்யமாண்டாளாம் சர்வேஸ்வரன். சுவாமி 11,000 வருஷம் ராஜ்யம் ஆண்டு விட்டு வைகுண்டம் பரப்பினாலாம் திவ்ய விமானத்துல. சரவி வழியா போனாலாம். ஏன்னா இந்திராதி லோகங்கள் எல்லாம் ராமன வரணும்னாலா அங்கெல்லாம் போனா மெனக்கெடுமுட்டு சுவாமி ஜலத்துக்குள்ளால போகணும்னு விமானத்திலிருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு பரப்பிட்டாள். அந்த சில்லு பூண்டெல்லாம் அழுதான் அயோத்தியில சுவாமி பரப்பு போறது. யாராரு என்னை விட்டு பெரிய வருத்தப்படுறதோ அவெல்லாம் வேறுபடுமோன்னு. அப்படி அருகம்பில்ல முதற்கொண்டு ஏற்றிவிட்டாளா விமானத்துல சுவாமி. ஏற்றிக்கிட்டு வைகுண்டம் பரப்பிட்டாள். அனுமாரும் கூட உட்கார்ந்ததே இருந்தார். சரையு ஜலம் வழியா போடுவது எம்டம் கப்பல் மாதிரி. அப்படி பரப்பிட்ட அந்த விமானத்திலிருந்து அனுமார் என்ன பண்ணினார், உள்ள அந்த விமானம் போடும்போது பொட்டுன்னு கரையில குடிச்சுட்டார். உடனே சுவாமி மறுபடியும் விமானத்தை மேல வர சொல்லி
என்ன ஹனுமன்னு அழகா இருந்தே பொட்டுன்னு குதிச்சு விட்டே சில பேர் என்ன பண்ணுவோம் பெய்யுண்டே இருப்போம் வெயில் பரப்புடனே பொட்டுன்னு கீழே குதிச்சு விடுவோம். அது மாதிரி ஹனுமார் கீழே குதிச்சு விட்டார். என்ன இப்படி குதிச்சேன்னு கேட்டாள். இப்ப எந்த ஊருக்கு போறது விமானம் எனக்கு தெரியல என்னார் ஹனுமார். வைகுண்டம் போறது என்னாள் சுவாமி, அதனாலதான் நான் வல்ல என்னார் ஹனுமார். ஏன் அங்க வல்லேன்னு சொல்றேன் என்னாள். அந்த ஊர்ல ராமாயணம் உண்டோன்னு கேட்டாள். கிடையாது என்னாள். அப்ப அந்த தரித்திர வைகுண்டம் எனக்கு வேண்டாம் காணாம் ஹனுமார். எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம். எங்க ராமச்சரித்திரம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் கைகூப்பிக்கிண்டு கண்ணு கண்ணீருமாய் ஆனந்த பாஷ்பத்தை பெருக விட்டு கேட்கணும். எத்தனை இடத்தில் நடந்தாலும் நான் யோக மகிமையினாலே லட்சம் ஹனுமாராய் போய் கேட்கணும். அப்படி அனுகிரகம் பண்ணணும். நாளாம் ராமாயணம் இல்லாதனால வல்லே நாளாம். அப்பா நீ ஏதாவது வரங்கள்டா வைகுண்டம் வல்லே கதை இல்லே வல்லேங்கிறியே, நீ காக்கிற வரனை கொடுக்கிறேன்னாலாம். அப்ப ஹனுமார் ஒரு வரம் காட்டாளா. என்ன காட்டாளா? ஆமா, இந்த சரித்திரம் பூலோகத்தில் நடக்கிற மட்டும் நான் கொடுக்கலாமா பால கேட்டு கொடுக்குறேன்னு சொன்னாலா. அதுக்குள்ள குழந்தை ராமகதேயந்தே பவேல்லோகேஷு சத்ருஹன் தாவஜ்ஜீவேயமித்யேவம் ததாஸ்திதி ச சோப்ரவீதி. ராமச்சரித்திரம் நடக்கிற மட்டும் நான் பூலோகத்தில் ஜீவனோட இருக்கணும், எனக்கு ஏதாவது ஆபத்து வந்து போயிடப்படாதுன்னு கேட்டேன். சுவாமி ததாஸ்தூன்னாள். ததாஸ்திதி ச சோப்ரவீதி. ததாஸ்தூன்னு அனுகிரகம் பண்ணினாளாகம். பெரிய மகாபாகியம் பீமான் நாள். அனுவார் என்ன தேவி ஒரு அனுகிரகம் எனக்கு பண்ணிருக்காள். செய்த என்ன பண்ணிருக்காள் தெரியுமா? சீதா பிரசாதாச்சமரிந்தபதிஷ்டந்தி மே பீமயதேப்சிதா. வைகுண்டத்துல எந்த போகமுண்டோ, எந்த பலமுண்டோ, எந்த அமிர்தமுண்டோ அதெல்லாம் தேவி என் பக்கத்தில் இருக்கணும் இருக்காள். இந்த பாரு, இந்த பலங்களையும் அமிர்தத்தையும் இந்த வஸ்துக்களையும் பாருங்கிறாள். பார்த்தா ஒரே திவ்ய போகங்கள். ஹனுமாருக்கு தேவி எப்படி ஆசீர்வாதம் பண்ணிருக்காளா. அது மட்டுமில்ல, இன்னொரு வைபவத்தை பாரு. சீதா பிரசாதத்தினாலே கந்தர்வர்களும் அப்சரஸ்திரிகளும் 10,000 பேர்கள் நிற்கிறாள். பாத்தியா என்னத்துக்கு நிற்கிறாள் தெரியுமா? தேவி அனுகிரகம் பண்ணிருக்காள். கண்ணும் கண்ணீருமா நான் வைகுண்டம் போகாமல் பூமியில குதிச்ச எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணினாள். நீ இருக்கிற இடத்திலேயே கந்தர்வாளும் கந்தர்வஸ்திரிகளும் ராமாயணத்தை எப்போதும் கானம் பண்ணிட்டு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணினாளாம். ராமாயணமாக்கம் கேட்டு இருந்தேன் இத்தனாயி. நீ வந்து சத்தம் போட்டத்திலிருந்து ராமச்சரித்திரத்தை விட்டுட்டு இங்க வந்தேன். நான் தூங்கல்ல, உன் கண்ணுக்கு இத்தனாயி வாழலாம் தெரியல. இப்ப பாரு நாளாம். பார்த்தா ஒரே இருக்கிறாள். கந்தர்வாளும் கந்தர்வஸ்திரிகளும் ஜீவன் பார்த்தாள். சாயந்தோ ரமயந்தி மாம் தஸ்ய வீரஸ்ய சரிதம். சாயந்தோ ரமயந்தி மாம். ராமச்சரித்திரத்தை கானம் பண்ணி என்ன திருப்தி பண்ணி வச்சுருக்காள்னு சொன்னாளாம். அயஞ்சமார்கோ மர்த்தியானாம் அகம்யஹ குருநந்தனா. இனிமே மனுஷால் போக முடியாத இடம். அங்க போய் நீ ஏதாவது ஆபத்தடைஞ்சூட போறேன்னு நான் வழியில படுத்துக்கின்றேன். நாளாம் நமஸ்காரம் பண்ணினானா பீமன். நல்லா பிரதட்சணம் பண்ணி ஹனுமாரே என்ன நான் பாக்கியம் பண்ணினேன். எங்க பிராதாட்டே வந்து நான் கச்சா பிச்சான்னு எங்க பிராதா அதுன்னு என்னெல்லாமோ உலகிட்டேனே. சந்துஷ்டமான மனதுடன் பீமன் நமஸ்காரம் பண்ணினானாம் ஹனுமாருக்கு. பீமன் நான் பண்ணின பாக்கியம் உத்தரம் பண்ணலே. நானா உங்களை கண்டேனே, எங்க அண்ணாவை கண்டேனேங்கிறார். மயா தன்யதரோ நாஸ்தி யதார்யம் திருஷ்டபானாம். எங்க அண்ணாவை நான் கண்டேனே,
மகாபாகியசாலினாம் பீமன் அனுகிரஹோ மே சுமஹாமி தவதர்ஷனாதி பரமானுகிரகம் எனக்கு கிடைச்சது. உங்களை கண்டத்தினாலே எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை சொல்ல முடியலங்கிறார் பீமன். எல்லை இல்லாத ஆனந்தம் உங்கள் தரிசனத்தினாலே எனக்கு நாளாம் ஒரு அனுகிரகம் எனக்கு பண்ணணும் நானா பீமன். என்ன நீங்க லங்கையை தாண்ட போது பெரிய உருவத்தோடு இருந்தேன்னு வால்மீகி ராமாயணத்துல எழுதிட்டாரு. அப்போ எப்படி இருந்தேன்னா கொஞ்சம் காரணம் நாளா சாகரம் மகராலயம் பிரதிமம் அப்பிரதிமமான ரூபமாமே பிரமாதமான ரூபமாமே அதை எனக்கு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு, காண்பிக்கணும்னு காட்டானாம் பீமன். அனுமார் பார்த்தா அப்பா நான் அந்தந்த யுகத்துக்கு தகுந்தபடி நான் நடக்கணும்டா, அது காலோகி துரதிக்கிரமாக, அதுக்கு உத்தரம் மூற முடியாதுன்னு பராசர ஸ்துதியில் சொன்னால் யுகே யுகேக ஏசம்மாக தத்திர தத்திரத்தை ஏ த்விஜாக தேஷாம் நிந்தா நகர்த்தவியா யுகரூபாகிட்டே த்விஜாக. பிராமணாலாம் அந்தந்த யுகத்துக்கு தந்தா போலதான் இருப்பாளா. அவன் ஆகினால அவளை போய் தூஷிச்சிருக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தேஷாம் நிந்தா நகர்த்தவியான்னு என்னமோ இந்த மட்டும் இருக்காருன்னு நினைச்சுக்கோனுட்டாள். வாத்தியாரெல்லாம் சரியா இல்லை, வேதாத்தியனம் பண்ணவாள்லாம் நினைச்சபடி இருக்கா போறா வராப்பாள். பராசரர் அப்படிதான் இருப்பாள் விட்டார். அதனால உனக்கு வேண்டிய உன்னை காப்பாற்றிக்க வேண்டிய புண்ணியம் அவர்கிட்ட இருக்கு, அதை மட்டும் எடுத்துக்கோ, பாக்கி அவர்கிட்ட இருக்கிற தோஷம் அவரோட கூட போகும்ட்டாள். தேஷாம் நிந்தா நகர்த்தவியா யுகரூபாகிட்டே த்விஜாக. பாட்டு மேல சாணி இருக்குன்னா அதுக்காக விட்டு பால் கறக்காம குளிப்பாட்டாமலே கறந்து ஒரு இல்லையா, அது மாதிரி அவர் தோஷத்தை இனிமே போக்கி நீங்க க்ஷேமத்தை அடைய முடியாது அவர் பராசரர். அது மாதிரி யுகம் சமனுவர்த்தாமி அந்த யுகத்துக்கு தகுந்தபடி நான் சரீரத்தெல்லாம் நான் ஒதுக்கிட்டு இருக்கணும். இது கலியுகம். இது பெரிய வீடு, அதை ரிப்பேர் பண்ண முடியாதவன், சமையல் விழுந்துவிடும், கூடத்துல வந்து சமைச்சாப்பிடுவன், கூடம் விழுந்துவிடும், வெளியில சமைச்சாப்பிடுவன், வெளி விழுந்துவிடும், திண்ணையில சமைச்சாப்பிடுவன், அவன் திண்ணையில வந்துடுவான். அது மாதிரி கிருதயுகத்துல 4 காலோட இருந்தது தர்மம், திரேதாயுகத்தில் 3 காலுடன் இருந்தது, துவாபர யுகத்தில் தர்மம் 2 காலோட இருந்தது. இப்ப கலியுகத்துல 1 காலோட இருக்கான், திண்ணையில சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம். இப்போ அந்த அது விழாம பாத்துக்கலாம், சின்ன மேல விழுந்துட்டா போட்டு போடுவோம். ஏதோ சொற்ப தர்மத்தை ரட்சிச்சுட்டு இருக்க வேண்டிய யுகம் இது. இந்த கலியுகத்திலே தர்மதேவத்தை 1 காலோட சஞ்சரிக்கிறது. தர்மம் எப்ப நசிக்கிறதோ இப்ப லோகம் நசிக்கின்றார். அவன் இன்ன வியாதின்னு கண்டுபிடிக்காத முடியாத வியாதி எல்லாம் வரும் உலகத்துல, புட்டு புட்டுன்னு வந்து போடுமே. மஞ்சக்காமாலேன்னா அங்க பார்த்தாலும் மஞ்சக்காமாலேன்னு இப்படி இங்க கேட்டுருக்கணும். நீங்க இத்தனை வருஷத்துல இந்த மஞ்சக்காமாலேன்னா டெல்லியிலேனா, அப்புறம் மும்பாயிலேனா, கல்கத்தாவிலேனா, அங்க எடுக்கணும், மெட்ராஸ்லேன்னா சில விளையாட்டு எல்லாம் வராம போச்சு. அவன் அப்படி தர்மம் போச்சுன்னா லோகம் நசித்து போடுங்கிற. தர்மே வியாவர்த்தமானே து, தர்மம் பெறண்டா லோகம் பெறலுங்கிறார். லோகோ வியாவர்த்ததே புனः தர்மே நஷ்யதி சதி லோகோபி நஷ்யதி. நசிச்சே போடும் ஜகத்து. யுகக்ஷய கிருதா தர்மா பிரார்த்தனானி விகுர்வதே. இந்த யுக தோஷம் என்ன பண்ணும் தெரியுமா? பிரார்த்தனானி விகுர்வதே. இவன் க்ஷேமம் அடையணும்னு ஒரு காரியத்தை போய் பண்ணுவன். இவன் க்ஷேமம் வேணும்னு பண்ணுவன், துக்கத்தை கொடுத்து விடுவது. அப்படி இல்லாம ஆயிடுவான் கலி தோஷத்தினாலே, இவனுடைய தப்புனாலே, எண்ணத்தினாலே. யுகக்ஷய கிருதா தர்மா பிரார்த்தனானி விகுர்வதே யுகானுவர்த்தனம் குர்வந்தி சிரஜீவினः யுகானுவர்த்தனம் த்வேதத் குர்வந்தி சிரஜீவினः. சிறீர்காலே ரொம்ப வயது இருக்கிறவா இந்திய ரயில் போடுறதுக்கு முன்னாடி நான் பாத்துருக்கேன். அப்போ எல்லாம் நடந்து போற வழக்கம், ரயில் அப்புறம் போட்டான். இப்படி எல்லாம் சொல்லுவா, பல கதையெல்லாம் சொல்லுவாள்வா. அது மாதிரி சிரஜீவிகளா இருக்கிறவாள் அந்தந்த யுகத்துக்கு தகுந்த அபோலவா நடந்துக்கணுமா.
அதுக்காக இவர் மிஞ்சி அப்படி நான் பார்த்தேனேன்னா இப்ப அப்படி பார்க்க முடியாது முட்டாள். யுகானுவர்த்தனம் சிரஜீவினா அனர்த்தகேஷு கோபாவா. என்ன என்னத்துக்கு இப்ப வந்து இந்த லங்கையை தாண்ட போது இந்த ரூபத்தை காட்டணும்னு கேட்கிறேன். இதுல உனக்கு ஏதாவது புண்ணியம் உண்டா புருஷார்த்தம் உண்டா? இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம ஆச்சாரியாள்கிட்ட போய் சொன்னார். 2020 முன்னாடி இருந்த ஆச்சாரியாள்கிட்ட ஒரு பெரிய சுத்தர் உத்தரங்கேன்னு வந்தார். நான் ஒரு சுத்தர்னார். உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டாள் ஆச்சாரியார். ஆகாச கமனம் எனக்கு தெரியும், அதை சாதிச்சேன்னார். எத்தனை வருஷமா சாதிச்சேன்னால் எனக்கு வயசு 9, 15வது வயசுல ஆரம்பிச்சு 65 வருஷம் சிரமப்பட்டு இதை சாதிச்சேன்னார். சாதிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னாள்? ஒரு மாசம் ஆச்சுன்னார். இங்க போங்க பாப்பம்னார். மேல பூத்தார். நட்சத்திர மண்டலம் வரையும் போனார். பூத்தங்கிருந்து கீழே இறங்கினார். உடனே என்ன பார்த்துடான்னார். அட பாவமே, இதுக்கு எனக்கு 65 வருஷம் சிரமப்பட்டு ஆச்சாரியார். ஏன்னாரு, ஏதாவது ஒரு சின்ன பாபத்தை பண்ணி காக்காயா பிறந்துருக்காதா? மேல போயிட்டு வரணும் கீழே இறங்கலாமே பலி செஞ்சுறது. எந்த இத்தனை சிரமப்பட்டு கேட்டார். முடிச்சு போட்டாரு. என்ன பிரயோஜனம்? மேல போட்டு வந்தாரு. இப்ப ஏதாவது மோட்டம் கிடைக்கிறதா அவருக்கு? ஒண்ணும் இல்லையே. அவன் உடம்பு வைத்தது, அதான் பிரயோஜனம். என்ன பலம் இல்லாலே. அது மாதிரி இப்ப நான் இந்தி சமுத்திரத்தை தாண்டின ரூபத்தை பார்த்து உனக்கு என்ன பிரயோஜனம்னார்? பீமம் பார்த்தா நான் கட்டாயம் பார்க்காம ஆதுக்கு போக மாட்டேன். நீங்க காட்சிதான் நானும் நான் பார்க்கணும். பூர்வரூபம் போக மாட்டேன். இந்த ரூபத்தை பார்க்காம காண்பிச்சுதானாள். அப்படியானா பாரு நாள். சத்ரூபம் தரிசயாமாசா சாகரலங்கனே. சமுத்திரத்தை தாண்ட போது எப்படி இருந்தாரோ அது மாதிரி இருந்திருந்து நிற்கிறார். அது பாட்டுக்கு ஒரு மேல போடுது. உடனே அண்ணா அண்ணான்னு கத்தினா. என்ன இதுக்கு மேல பார்க்க முடியல, நிறுத்துமோன்னு கத்தினா. அவங்க அர்ஜுனன் சொன்னானே, விஸ்வரூபத்தை பார்த்துட்டு என்னால முடியல, நிறுத்துமோன்னு. அது மாதிரி நிறுத்துங்கோ, போரும் நாள் சொன்னார். உடனே பிரதீப்தமிவச்சாகாசம் கண்ண மூடி இன்னமே என்னால பார்க்க முடியல என்னான்னு கத்தினானாம். உடனே அனுமார் சொன்னாரா, இன்னமே நான் காண்பிச்சு நீ பார்த்தாலும் அப்பா இருக்க முடியாதுன்னாரா. சக்தத்துவம் இதுக்கு மேலே என் ரூபத்தை முழுக்க காண்பிச்சா உன்னால பார்க்க முடியாது. நாம் போவேன், உன்னால பார்க்க முடியாது நாளாம். போரும் நிறுத்தும் போனார். உடனே அப்படியே குறைச்சுக்கிட்டு வந்தார். நடுப்புற ஒரு கேள்வி கேட்டான் பீமன். என்ன அத்தனை பெரியவாளா இருந்த நீங்கள் ஏன் ராவணன அன்னைக்கே ஒரு காலால முதிச்சிருந்தேன்னா 10 தலையும் பனம் பழத்தை நசிக்கிறா போல, யானை எப்படி பனம் பழத்தை நசிக்கிறா போல நசிக்கிறதுலாமே. அந்த காரியத்தை நீங்க பண்ணிட்டு வந்திருந்தா சுவாமிக்கு சிரமம் இல்லாமல் இருந்திருக்குமே. ஏன் ராவண நவகம் பண்ணலேன்னு காட்டான் பீமன். ஒரே காலாலே தாங்கள் தேய்ச்சிருந்தா ராவணன், ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன் எல்லாரையும் சேர்த்து அழிச்சிருக்கலாமே ஒரே கால் தேப்புனாலேயே முட்டுட்டேன்னு காட்டாராம் பீமன். ஹனுமார், நான் அந்த காரியம் பண்ணிருப்பேன். பரியாப்தி எனக்கு அவன் போரும் குன்னுபிள்ளா. ஒரே ஒரு காரியத்துக்காக நான் விட்டேன்னார். என்ன மயா துணிஹதே தஸ்மின் ராவணே லோககண்டகே ராமனுடைய கீர்த்திக்கு மங்கி போயிடும், கீர்த்தி மங்கி போயிடும். சுவாமியினுடைய பத்னி காணாமல் போனால் அவரால் சம்பாதிச்சுக்க முடியல. ஒரு குரங்கு போய் கொண்டு கொடுத்தது ராவணனை வதம் பண்ணின்னு என் பிரபு ராமனுக்கு கீர்த்தியானது போயிடும். கீர்த்திர்நேததுபேட்சிதம். ராவணனை பார்த்தே அனுமார் சொன்னார் சுந்தரகாண்டத்துல. காமம் கல்லு அகமப்பேகா சவாஜி ரசகுஞ்சராம். உன்னுடைய லங்கையை நான் இப்ப அழிச்சு விடுவேன், யானைகளை எல்லாத்தையும் சேர்த்து துவச்சு விடுவேன். ஒரே ஒரு காரணத்தால உன்னை விட்டுருக்கேன். என்ன தஸ்யீஷது நிச்சயா. என் பிரபு ராமனுக்கு உன்னை கொள்றதா வேண்டாமான்னு இன்னும் தீர்மானம் அல்ல. அவன் சரணாகத வத்சலம். அவனுக்கு இன்னும் உன்னை காப்பாற்றி விடலாம்னு எண்ணம் இருக்கு. அதுக்காக உன்னை விட்டேன். அப்படி சொன்னாள் வால்மீகி. இப்படி சொன்னால் கீர்த்திம் ராமகீர்த்திக்கு ஹானி விடுன்னு விட்டேன் சொன்னாராம். உடனே பார்த்தா இந்த ரூபத்தை சின்னதா பண்ணிட்டாள் ஹனுமார்.
भीमसेनम् पुनर्दोर्भ्याम् पर्यश्वजतवानरः हनुमार போய் கைனால பீமனை கட்டிக்கின்றாளாம். கட்டிக்கின்ற உடனே பீமனுக்கு ஆனந்தம் தாங்கல. பீமன் கண்ணால ஆனந்த ஜலத்தை கொட்டினான், ஹனுமாரும் கண்ணால ஆனந்த ஜலத்தை கொட்டினாள். ஊருக்கு போனா பீமா ஏதாவது நல்ல நாள்ல என்ன நினைச்சுக்கணும் நாளாம் ஹனுமார், என்ன ஸ்மரிச்சுக்கணும், இப்படி ஒரு அண்ணா அவசரம் இருக்காரு நீ மனதுல தோணணும் நாளாம். ஆனா இன்னொரு காரியம் நாள் நான் இங்க இருக்கேன்னு ஒத்துட்டையும் சொல்லிவிடாது, எல்லாரும் அப்புறம் இங்க வந்துடுவோம் என்ன பாக்க. சொல்லப்படாது நான் இங்க இருக்கேன்னு சொன்னாலாம் ஹனுமார். மமாபி சபலம் சற்று என் கண் சபலமாச்சுனாளா. பீமனை பார்த்து ஏன் நாள் மகா புண்ணிய புருஷன் பகவான் கோபாலனாலே ரட்சிக்கப்படுறவன் நான் பார்த்ததுனால என் பிரபு ராமனை பத்தி இப்ப நான் பேச முடியாச்சு. ஸ்மாரிதாஸ்மிராகவம் ருக்குகுலோத்தம் சனானே ஸ்ரீராமனை பத்தி பேச முடியா பண்ணினியே நீ வந்ததுனால ராமாயணத்தை நான் இப்ப சொன்னேன். அகமாபிதானம் விஷ்ணு ஜகத்ஹதயநந்தனம் ராமன்னார் தெரியுமா மகாவிஷ்ணு, அவன் ஜகத்ஹதயநந்தனன். நாஸ்திகனுக்கு கூட ராமனை பத்தி பேசினா ஹிருதயம் உருகுமா. அப்படிப்பட்ட பரதயோதமான கோதண்டபாணியே பேச முடியா பண்ணினியே, அவனை நினைக்க முடியா பண்ணினே. மகாபாகியம் எனக்கு நாளாம் ஹனுமார். ஹனுமார் நான் ஒரு காரியம் உனக்கா பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ சம்மதி கொடுக்கணும், இன்னைக்கே அந்த காரியத்தை பண்ணிவிடுறேன் நாரா ஹனுமார். என்னன்னு காட்டான் பீமன். இப்பவே நான் பரட்டு ஹஸ்தினாபுரப்பட்டினம் போய் துரியோதனாதிகள் எல்லாரையும் அழிச்சு ஹஸ்தினாபுரப்பட்டினத்தையே தடலா பண்ணிட்டு வந்துடுறேன், திருதராஷ்டிரனையும் சேர்த்து வதம் பண்ணிட்டு வந்துடுறேன். வதம் பண்ணிவிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு உங்களை பட்டாபிஷேகம் பண்ணி விட்டுடுறேன் நாராம் ஹனுமார். அல்லது துரியோதனோட பாலால கட்டி இங்க கொண்டு தள்ளுறேன், தசனடி அடிங்கோ நீங்கள்லாம் இந்த காரியம் பண்றேன் நாளாம் ஹனுமார். சிலயாநகரம் மர்ஜிதவ்யம் மயாயதி சிலயாநகரம் சிலயாநகரம் வாததி மர்ஜிதவ்யம் மயாயதி. ஒரு பெரிய மலையை கொண்டு போய் ஹஸ்தினாபுரப்பட்டத்துல போட்டு விடுறேன், போட்டா எல்லாம் நெசிங்கி போடுவோம், அப்புறம் பெனட்டுறேன் எல்லாத்தையும் தள்ளி போறேன், கீழே ஜலத்துக்குள்ள போடுவேன் எல்லா மயிலும். துரியோதன வாலால கட்டி இங்க கொண்டு போட்டோமா, நீ இங்க போட்டு தொகை எந்த பயில காலால முதி. பத்வா துரியோதனஞ்சாத்ய ஆனயாமி தவாந்திகம். உடனே சொன்னாலா அதெல்லாம் நீங்க அனுகிரகம் பண்ணா போறோம், அந்த காரியங்கள்லாம் நாங்க பாத்துக்கிறோம், கையில கதை இருக்கு, அர்ஜுனன் இருக்கான், காண்டிவம் இருக்கு, இந்த காரியம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம், நீங்க அனுகிரகம் பண்ணினா போறோம். இத்தனை அன்போட கூட நீங்க சொன்னீங்களே, நீங்க உங்க வந்த காரியம் பண்ண சத்திரியனும் இல்லையோ. உடனே இந்த உங்க ஆமா நினைச்சுங்க வந்தா சரிதானே, உடனே பாறாங்கல் தூணை தூக்குறதா, உடனே மேல இருக்கிற உத்தரத்தை கலப்புறதா. அவர் என்னமோ அப்படி பண்றேன்னு அனுமார் சொன்னோன்னா போய் பண்ணுமோன்னு பாட்டு படுக்கணும்னாங்க. அவர் சொல்லல, சத்திரியன் அவன் பண்ணினாதான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் தான் பண்ணணும் மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படி சொன்னான். அப்போ சொன்னார் கூப்பிட்டாள் பீமன் அனுமாரை. நீங்கள் எங்களுக்கு உதவியா இருக்கே, மகாபாகியம் பண்ணினவாள் நாங்கள், பாண்டவாளான நாங்கள், நான் ஒண்ணு பண்றேன் ஹனுமார். என்ன யுத்தத்துல நீ சிம்மரவம் போடுவே, அப்போ நான் கண்ணுக்கு தெரியாம நானும் சேர்ந்து உன்னோட கத்துறேன் யுத்தத்திலேனாரா. சிம்மரவம் வீர கரிஷ்யசி மகாபலா ததாஹம் பிரம்மயிஷ்யாமி ரவந்தவாமி. சிம்மநாதம் போடுற பொழுது கண்ணுக்கு தெரியாமல் நானும் சேர்ந்து கத்துறேன் நாளாம். அது மட்டுமில்ல, அர்ஜுனுடைய துவஜத்திலே வானரூபியா இருந்தும் கத்த போறேன் நாள். பீமனுடைய சிம்மநாதத்தை கேட்டு நடுங்க போறார் துரோணர்லாம். அவன் சிம்மநாதம் போட்டா அது என்ன லட்சம் செங்கு ஊதுறா போல ஊதுங்க. இந்த ஒரு செங்கு ஊதி உயரத்துக்குள்ள எத்தனை கவலையா இருக்கு பார்த்தோம், என்னத்துக்கு ஊதுறான்னு புரியாம. அது மாதிரி ஒரே ஏடியா சேர்ந்து கத்தும். அந்த கத்தலை காட்டா பயமா இருக்குமாம். துரோணர் பீஷ்மர்லாம் பயப்படுறாளாம்.
அப்படி சப்தம் போட போறான். அது வேற விஜயஸ்ய அர்ஜுனுடைய துவஜத்துல இருந்து கத்த போறேன்னாலாம் ஹனுமார் அனுகிரகம் பண்ணி நீ போய் சௌகந்திக புஷ்பம் கொண்டு வரதுக்கு இதான் பாதினாளா ஹனுமார் போய் கட்டிக்கிட்டாளா. தெய்வபாவம் வந்துட்டுதான் பீமனுக்கு. இன்னமே போன உத்தரம் ஒண்ணும் பண்ண முடியாது. போனாள் அபாரமான பலம் வந்துட்டு பீமனுக்கு ஹனுமாருடைய ஸ்பரிசத்தினாலே. அங்கிருந்து குபேரனுடைய நதி, அதுல இருக்காம் தாமரை சௌகந்திக புஷ்பம். அங்க போய் யானை இறங்குவது போல இறங்க போனான். யட்சாள்லாம் வந்து சண்டைக்கு வந்தாள். பிரமாதமான சண்டை. அதுல மணிமான் ஒருத்தன் குபேரனுக்கு பரமமித்தான். அவனை வசம் பண்ணிவிட்டான். சீமன் விதையினாலே அடித்து தள்ளிவிட்டான். உடனே குபேரன் கோச்சின்னு சண்டைக்கு வந்தான். தர்மபுத்திர அபசகுணங்கள் எல்லாம் வருதுன்னு பீமனை தேடிக்கிட்டு உள்ள அந்த நதி கரையில போய் பார்த்தா குபேரனோட சண்டை போட்டு இருக்கான் பீமன். தர்மபுத்திரரை பார்த்து குபேரன் ஓடி வந்து அவரை வந்து ஆலிங்கனம் பண்ணிவிடு, ஆஹா நீங்க எங்க தேசம் வந்தேடே, என்ன பாக்கியம் சொல்லி என்ன இப்படி சொல்ற, என் தம்பி அடிக்கிறேன்னு கேட்டார்கள். அவன் என்ன பண்ணிவிட்டான் தெரியுமா, மணிமான் அடிச்சு விட்டான் அப்படின்னு சொன்னாள். அப்புறம் உடனே குபேரனுக்கு ஞானம் வந்து அவன் பீமன் அடிச்சது ரொம்ப சரி, எனக்கு இப்பதான் தெரிஞ்சதுன்னா என்னன்னா, நானும் அந்த மணிமான்கிற என் ஸ்நேகிதரமா விமானத்துல போனோம். போற பொழுது அவன் என்ன பண்ணிவிட்டான், காரி துப்பினான் கீழே. மேல விமானம் போற போது அந்த அந்த காரி துப்பின அந்த இச்சலானது அகஸ்தியர் தலையில விழுந்துட்டான். கீழே தபஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு தலையில. அப்போ அவர் இங்கேருந்து சபிச்சாரா, இலைய விமானத்துல போற திமிரு கீழே இருக்கிறவனை பார்த்து கூட துப்பாம போறியா, இப்படி கார்ல போற பாய் சில மேல துப்பிடுவான். அது மாதிரி உங்க மேல இருந்து நீ துப்பினியா, ஆயினாலும் உனக்கு மனுஷனாலேயே ஷாவுன்னு சபிச்சானா அந்த மணிமாறன். அதனால பீமன் வந்து அவனை வசம் பண்ணி விட்டான்னு சொல்லி சௌகந்திக புஷ்பத்தை ஏராளமா பறிச்சு மூட்டையா கட்டி கொடுத்து பீமனுக்கு அதை திரௌபதி கொண்டு கொடுத்து பரமானந்த பரிதாளாய் பாண்டவாய் மகாட்சேமத்தடைஞ்ச புண்ணிய சரித்திரம் இன்றைய தினமும் நாளையிலும் அத்தியாச்சரியமா அர்ஜுனன் வந்து சேருவதும் தர்மவியாசோபாக்கியானம் பதிவிரதா மகாத்மியம் போறாள். ரொம்ப எந்த சரித்திரம் ஸ்ரீதர்மத்தையும் ஸ்ரீ தர்மவியாசனுடைய சரித்திரம் நாளையிலும். கோபிகா ஜீவனஸ்மரணம் பார்வதீபதயே காந்தஸ்மரணம் சுவாமினः சுவாமினः. பார்வதீபதயே காந்தஸ்மரணம் சத்குருஸ்வாமினः. பக்தவாத்சல்ய ஜலதேஹ பரமானந்தரூபிணः அஸ்மதாச்சார்யராஜஸ்ய பிரபன்னோத்விவதாம்புஜம் பிரியம்பகபுராதீசம் யனாதிபசமன்விதம் விஜாரூಢமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதீவகம் புத்திர்பலம் யசோதீயம் யப்யத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச அனுமத்ஸ்வரான். லோகானுகிரகார்த்தம் துவாபரயுகத்தில் கிருஷ்ணாவதாரம் செய்து தர்மத்தை ரட்சிப்பதற்காக தானே மேலிருந்து கீழே வந்து தன் குழந்தை சாக்கடையில விழுந்துட்டா மகாராஜா பார்த்தாள். அவர் 7வது மெத்த மேலிருந்து பார்த்துட்டா தன் குழந்தை சாக்கடையில கீழே ரோட்ல விழுந்துட்டு. உடனே கார்பரேஷனுக்கு போன்லயா சொல்லுவார், தோட்டிக்கு குழந்தைய எடுக்கவான்னு. தானே கீழே இறங்கி ஓடி வந்து குழந்தைய எடுத்துன்னு போய் தான் இருக்கிற மெத்த மேல அழிச்சுன்னு போய் தம் மேல இருக்கிற பட்டு நாளை தொடச்சு தான் அனுபவிக்கிற போகங்கள் வஸ்துக்கள் எல்லாம் குழந்தைய அனுபவம் சொல்லி தன்னை போல பக்கத்துல வச்சுப்பார். அது மாதிரி சர்வஜகத்பிதாவான பரமாத்மா நாராயணன் வைகுண்டத்திலிருந்து பூலோகத்துல நாமெல்லாம் இந்த சம்சார வாழ்க்கையில விழுந்திருப்பது சாக்கடை ஜலத்துல விழுந்திருக்காப்பதான் விழுந்திருப்போம். இதுல இருந்து கரையேற்றுறதுக்காக தான் பகவான் மனுஷனாய் கிருஷ்ணாவதாரம் பண்ணி வரணும். பகவான் நம்மை ரட்சிப்பதற்காக துவாபர யுகத்தின் முடிவில் கிருஷ்ணாவதாரம் செய்தால் பகவத் அனுகிரகத்தை அடைந்த பாண்டவர்கள் க்ஷேமத்தை அடைந்தார்கள். ஈஸ்வரனுடைய பலம் இல்லாமல் பாக்கி எல்லா பலமும் இருந்து துரியோதனாதிகளுக்கு அவர்கள் க்ஷேமத்தை அடையவில்லை. தெய்வ பலம்தான் பலம் என்பதை காட்டுவதற்காகவே மகாபாரதம்.
பாரதம் லட்சம் ஸ்லோகத்திலையும் எங்க பார்த்தாலும் தெய்வம் தர்மம் தர்மம் தெய்வம் மாத்தி மாத்தி இதைத்தான் சொல்றாள். இப்படி தெய்வத்தையும் தர்மத்தையும் கண்டுபிடிச்ச மதம் ஒரு மதம் இல்லை. அனாதியான சாஸ்வதமான மதம் நம்ம வைதிகமான ஹிந்து மதம். இந்த மதத்திற்கு மூலபூதமான கிரந்தம் மகாபாரதம். பாரத பஞ்சமோ வேதா, ஐந்தாவது வேதம். ஆட்சியான பஞ்சமானுங்கிறார். 5 வேதம் வேதம் பாரதத்தை சேர்த்து 5 வேதம் என்று சொல்வது. அப்படிப்பட்ட பெரிய மகத்துவமான மகாபாரத கிரந்தத்தை வியாசாச்சாரியால் ரச்சனை பண்ணி மகாகணபதி நேரு பருவத்தில் எழுதி அதை வைசம்பாயனங்கிற சிஷ்யருக்கு வியாசர் உபதேசம் பண்ணி வைசம்பாயனாச்சாரியால் ஜனமேஜயன்கிற மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணி வந்தால் அங்கு பக்கத்தில் இருந்து சிரவணம் பண்ணின அப்ராமணனான சூத்தர் சௌனகாதி மகர்ஷிகள் நித்தியாக்னிஹோத்திரம் பண்ணின மகர்ஷிகளுக்கு எல்லாம் போய் சொன்னாள். யதாதீதம் யதாமதி, நான் அங்க போய் எப்படி தெரிஞ்சுட்டேனோ நான் அப்படி சொல்றேன். இங்க நான் என் புத்தி பலத்தினால சொல்லல, அவன் பெரியவா சொன்னதை கேட்டுன்னு சொல்றேன். அப்படி சூத்தர் சொல்ற. ரோமஹர்ஷனுடைய புள்ளே அந்த பரம்பரையே புராணம் சொல்ற பரம்பரையா மயிர்கூச்சல் விட்டு சொல்வாளாம். கல்ல ஜலம் வருமா, ஹிருதயம் உருகுமா, அவளுக்கே சொல்றவாளுக்கே. சமைக்கிறவன் ருச்சி தெரியாதவனா இருந்து சமைச்சானேனா சமையல் நல்லா அமையாது. ஆத்திர சமயம் பண்ற ஸ்திரீ அவளும் கொஞ்சம் ருச்சி தெரிஞ்சவளா இருந்தா தான் நல்லா சமைப்பள். வருமான புருஷனுக்கு பயந்து சமைச்சா இன்னும் 2 தடவை பயந்து உப்பை போட்டு கூட அது விசாரமா போடும். பயத்தினால சமைச்சா ருச்சியோட சமைச்சாலே ஏன்னா அவளுக்கு நல்லா இருக்கணும், மாத்துக்கு பர்த்தாக்கு நல்லா இருந்து நமக்கு நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அப்படி பாகம் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி சொல்றவாள் ரசிக்காளா இருக்கணும். அரசிக்கன் சொன்னானே ஆனா அவனுக்கே கேட்கிறவாள் எப்படி இருப்பாள், கேட்க மாட்டாள். அதனாலதான் காளிதாசன் சொன்னா ரசங்களை எப்படி இருக்கு, சிங்காரம் இருக்கு, கருணாரசம் இருக்கு, சோகரசம் இருக்கு, பக்தி ரசம் இருக்கு. இந்த ரசத்தை எப்படி பிறருக்கு சொல்வதுன்னா அது ஒரே ஒரு மார்க்கத்தால சொல்ல முடியும்னா ரசத்தை சொல்ல முடியுமோ. கல்கண்டு என்னமா இருக்குன்னா திதிப்புன்னு சொல்லலாம். திதிப்பு என்னமா இருக்குன்னு கேட்டா அப்புறம் என்ன நாக்கை சப்பி கட்டு காட்டுறதா? திதிப்பு எப்படி இருக்குன்னா யாராவது சொல்லுங்களே என்னமா இருக்கும், இழுப்பப்பூ மாதிரி இருக்குமா? அதனால அவன் என்ன பண்ணா காளிதாசன் பிறருக்கு தெரிய வேண்டியதான ரசம் ஒரு காரியம் பண்ணிவிட்டு தெரியும்னா என்ன தன்மயத்துவம் ரசேஷு, நீ அனுபவித்தானா பிறருக்கு தெரியும். நீ தன்மையனாக ஆகு. அந்தந்த ரசம் இல்லை தானா பிறருக்கு அது தெரியும். நீ அனுபவிக்கிற ரசம் வெளியில் அடிச்சு தானா தன்மயத்துவம் ரசேஷு. அப்படி போய் சொன்னான் காளிதாசன். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெரிய மேதாவி பேசின பேச்சை இன்னைக்கும் பேசலாம். மேதாவிகளுக்கு தனி பெருமகான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய புண்ணிய சரித்திரத்தை சூத்தர் தான் அனுபவிச்சு சௌனகாதி மகர்ஷிகளுக்கு உபதேசம் பண்ணிட்டு வராள். இப்போது மனப்பொருளா நடக்கிறது. அர்ஜுனன் தேவலோகத்துக்கு போனான். அஸ்திரவித்தகத்துக்கு 5 வருஷமாச்சு, குழந்தை வல்லியேன்னு கவலை பாண்டவாளுக்கு. அப்படி கவலைப்பட்டு இருக்கிற போது ஒரு பெரியவாள் லோமசர் வந்தாள். மகான்கள் வந்தா ஏதோ ஒரு பெரிய பயத்தை போகிறதுக்கு தான் வருவாள். அங்கிருந்து வராள். நமஸ்காரம் பண்ணி நீங்க எங்கிருந்து வரேன்னு கேட்டாள். தேவலோகத்துல உங்க தம்பி அர்ஜுனனை இந்திரனுடைய அர்த்தாசனத்துல பார்த்து வரேன்னு சொன்னாள். அந்த உத்தரம் எனக்கு பதிலே சொல்ல முடியலேன்னு. ஏன்னா நெஞ்சி தகசத்து போய் கல்ல ஜலம் வந்துட்டான். என் குழந்தை இந்திரனோட உட்கார்ந்து இருக்கான், க்ஷேமமா இருக்கான்னு வந்து சொன்னேன். ஏன் சீமையில நம்ம பையன் இருக்கிறத பார்த்துட்டு ஒருத்தர் வந்து அங்கேன்னு சொன்னார்னா சந்தோஷப்படுவான். அவருக்கு டின்னர்லாம் பண்ணி சொன்னவர் பையனை பார்த்தேன்னா மெயின் தந்தேன்னா வந்து பார்த்துட்டு வரான், சந்தோஷப்படுங்க. அது மாதிரி இந்திரலோகத்துல போய் நான் வேற எதுவும் கிருஷ்ணான்னு சொல்றது இப்போ சீமை தான் சொல்ல வேண்டியிருக்கா. அதனால அதை குறைவா நினைக்கிறாங்க. முன்கால் தேவலோகத்தை காட்டும் அது அதிகமா நினைச்சவாலும் இருக்கலாம். அதனால பாதகம் இல்லை. அப்படி பார்த்துட்டு வந்து சொன்னதை கேட்டு எனக்கு பதிலே சொல்ல முடியலேன்னு தர்மபுத்தர் கண்ணில் ஜலம் கொட்டுதான், ஆனந்த ஜலம். நெஞ்சு தகசகத்து போய் யோமசரை பார்த்து குழந்தை என்ன சொன்னான்னா இந்திரனும் அர்ஜுனனுமா உங்களை தீர்த்த யாத்திரைக்கு அழைச்சுன்னு போட்டு சொல்லி என்ன சொல்லியிருக்காள். தீர்த்த யாத்ரா பயாபக, இந்த மனக்கவலை இருக்கிறவன்லாம் புண்ணிய தீர்த்தத்தில் வரும்பட மூகனம் போய் அது பண்ண விட்டுறது இல்லை. பயத்தை உறுதி பண்ணக்கூடிய காரியத்தை பண்றானே தவிர்த்து